ஹாய் அசோக். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி நம்ம இந்த டே 5 ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னையோட நம்ம 4 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி 5வது நாளாக இந்த முயற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த முயற்சியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி டே 5ங்கும் போது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம். 5வது நாளாக தொடர்ச்சியாக இதை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி நான் என்னோடய டைரியில் என்ன எழுதணும்னு நினச்சேன்னா, இன்றைக்கி என்னோடய அனுபவத்தில் எனக்கு இன்றைக்கி என்ன ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இதை தான் நான் இன்றைக்கி டைரி எழுதியிருந்தேன். என்னோடய 5வது நாளாக இதை தான் நான் என்னோடய டைரியில் எழுதியிருப்பேன். ஸோ அதை இப்போ நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அசோக். இன்றைக்கி மாடல் எக்ஸாமோட கடைசி எக்ஸாம். இன்றைக்கி என்னோட கூட படிக்கிற ஒரு நண்பர் வரல, எக்ஸாமுக்கு வரல. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் பிரதர், நான் வீட்டில் நெல் அறுவடை பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் வைக்கலாம் ஏற்றுகிற வேலை இருக்குது, வரப்பில் வேலை இருக்குங்கிறதுனால நான் வரல, இங்கே கொஞ்சம் வயலில் வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். எனக்கு எக்ஸாம் சரி, இது டெஸ்ட் எக்ஸாம் தானே, மாடல் தானே, அவங்க மெயினில் அவர் நல்லாவே மார்க் எடுக்கக்கூடியவர், அதனால் பிரச்சனை இல்லை. அவர் பெர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கும். அவர் காலேஜ்லேயும் குட் ஸ்டூடெண்ட்டு, மார்க்லேயும் குறைவு இல்லாமல் எடுத்துருவார். ப்ளஸ் அட்டனன்ஸும் எந்த குறைவும் இல்லை. எல்லாமே குட் அப்படிங்கிற அந்த லெவலில் இருக்கார். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அவர் கால் பண்ணி சொன்னதுக்கு பிறகு தான் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் யோசிக்கும்போது தான் ஒரு விஷயம், இது மனசுக்குள்ளே தோணுன அந்த விஷயந்தான். அதை நான் இப்போ இந்த டைரியில் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம விளைய வைக்கிறதுக்காண்டி நம்ம விதைக்கிறோம்ல பயிரெலாம், அந்த விதை நெல்லெல்லாம் நம்ம நெல்லுன்ட்டு இல்லை, எதனாலும் நம்ம காட்டில் விவசாயமாக பார்க்குறோம், விவசாயம் பண்ணுறோம். திரும்ப அதெல்லாம் தானாகவே முளைக்கக்கூடியதானே. அது திரும்ப நம்ம என்ன போய் அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நம்ம திரும்ப ஒரு பாங்கு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த முறையாக நம்ம விதைச்சிட்றோம். விதைச்சிட்டு அது தானே விளைஞ்சிட்டோம். அது எல்லாமே நல்லா விளையக்கூடிய விதை தான், மலடான விதை கிடையாது. எல்லாம் விளையக்கூடிய அந்த விதையை விதைச்சிட்டு திரும்ப ஏன் நம்ம அடுத்த நாள் போய் எல்லாம் பாங்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம்ல. நம்ம அதை விதைச்சிட்டு அறுவடைக்கு மட்டும் போகலாம்ல அப்படின்னு நம்ம விட்டுற முடியாதுல்ல. நம்ம நிலம் போயிட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த களைகள்லாம் எடுக்கிறதா இருக்குது. பிறகு சரியான நேரத்துக்கு தண்ணி கட்டணும். அதுலேயும் மற்ற பயிர்களை விட நெல்மணிக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுவா பார்த்துருக்கீங்களா. நம்ம ஊர் சைடெல்லாம் இப்போது மாப்பிள்ளை சம்பா ரகம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதாவது இந்த ரக நெல்லெல்லாம் பொதுவாக எல்லா ரக நெல்லுமே அது நான் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட அந்த வஞ்சியை உழவு பார்த்து அதில் பழைய அந்த தேவையான செடி கொடிகளெல்லாம் அதில் போட்டு ஊற போட்டு அதை கழிவாக மாற்றி பிறகு அது நல்லா உழவு போட்டு தண்ணி விட்டு ரொம்ப நாள் தண்ணி தேக்கணிக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் தான் அதில் நாற்று விட்றாங்க. நாற்று நெல்மணிகளை விதைக்கிறாங்க. நெல்மணிகள் விதைக்கப்பட்டு கொஞ்சம் அது திரும்ப நடவு பண்ணுற வரையும் அந்த வஞ்சிக்குள்ளேயே விளைஞ்சி வருது. பிறகு தான் அதை கத்தை கட்டி நடவுக்கு கொண்டு போகிறாங்க. நடவுக்கு கொண்டு போயிட்டு அந்த நெல் வயலும் சரியான முறையில், வழக்கத்தை விட சரியான முறையில் அதை உள்ளே போட்டு உழவு பண்ணி தண்ணி விட்டு ரொம்ப நாள் அந்த தண்ணி தேங்கி நிற்கிறாப்புல பண்ணி நிறைய வேலை இருக்குது பாருங்களேன். நெல் நம்ம எதுவுமே தானாகவே சிலதெல்லாம் நடக்கும் அப்படின்னாலும் அதுக்கு முறையான பராமரிப்பு இருந்தால் தான் சிலதெல்லாம் அதை விளைஞ்சிரும். இப்போ நம்ம அந்த தாமரையை பற்றி நான் படிச்சிருக்கேன். அந்த தாமரை ரொம்ப வருஷத்துக்கு அந்த விதைகள் இப்போது தாமரை இன்றைக்கி ஒரு விதைகள் வருதுன்னு வச்சுக்கிறேங்களேன். அந்த விதை ஒரு குளத்துக்குள்ளே விழும்போது தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு பிறகு கூட திரும்ப அந்த குளத்துக்கு தண்ணி வரும்போது அந்த தாமரை முளைச்சிருக்கணும். அந்த விதைகள் அந்த உள்ள அவ்வளோவா அந்த விதைகள் மறுபடியும் திரும்ப வளர்ந்து தாமரையை அந்த குளத்தை நிரப்பிடுவோம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அதுபோல தான் இந்த நெல்மணிகளை பார்த்தா அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்களேன், அதை அப்படியே விட்டுறாம நமக்குள்ளே இருக்க திறமைகளும் அப்படி தான். நமக்குள்ளே சில திறமைகள் இருக்கலாம், அதை நம்ம முறையாக பராமரிக்கும் போது அந்த நெல்மணியை போல் நிறைய பலனை கொடுக்குற மாதிரி நமக்கு தான் எல்லாம் தெரியுதே அப்படின்னு நம்ம இருந்துடாமல் நமக்குள்ளே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னாலும் நமக்குள்ளே இருக்க அந்த திறமைகளை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா
ஒரு கட்டத்தில் நம்ம வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற ஒரு இப்போ நடவு பண்ணுறது எதுக்காக ஒரு 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 ஏக்கரில் இவ்வளோ நடவு பண்ணோம்னா இவ்வளோ வந்துட்டு நெல்மணியை நம்ம அறுவடை பண்ணலான்னு தானே. அதுபோல் நமக்குள்ளே இருக்க திறமைகளை நம்ம சரியாக வந்துட்டு இப்போ முறையாக நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்டத்தில் அதை சரியான முறையில் அந்த நெல்மணி போல் ஒரு நெல்மணிக்கு 100 நெல்மணிகள் கிடைக்கிறது போல் நம்மளும் வந்துட்டு நமக்குள்ளே இருக்க திறமைகளும் 100 மடங்காக அறுவடை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு சின்ன விஷயந்தான். அந்த எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் வரைக்கும் அவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு நினைவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை பற்றின தான் யோசிக்கும்போது தான் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இது உண்மை தானே, நமக்குள்ளே இருக்க திறமைகளையும் நம்ம வந்துட்டு முறையாக வந்துட்டு அதுக்கு எப்படி விதைகளை விதைச்சதுக்கப்புறம் திரும்பவும் களை பறிக்கிறோமோ, தண்ணி விடுறோமோ, உரங்கள்லாம் சேர்க்குறோமோ, அதுபோல் முறையாக நம்மளோட திறமைகளையும் நம்ம நாளுக்கு நாள் நமக்குள்ளே இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு எக்ஸாமுக்கே படிக்கிறோன்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், டெஸ்ட் எழுதி பார்க்குறோம், அந்த சிலபஸ் வைஸாக படிக்கிறோம் அப்படின்னா நம்மளும் வந்துட்டு அதாவது நார்மலாகவே நம்மளால் 10 மார்க் எடுக்க முடியும்னா நம்ம முறையான ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக 100 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. அதை தான் நான் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய டைரியில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி என்னோடய அனுபவமாக நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு நான் என்னுடைய டைரியில் எழுதணும்னு நினச்சேன். ஸோ பிறகு இன்னொரு ஒரு நல்ல சம்பவம் தான். அது வந்துட்டு எனக்கு சடனாக நினைவுக்கு வரலையே, மறந்துட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக யோசிச்சிடுறேன். என்னென்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம டெய்லியும் வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்தை ஒதுக்கி இந்த விஷயங்களை பேசுகிறது பிரச்சனை இல்லை. பிறகு இதை அப்லோட் பண்ணுறோம்ல, அதுக்கு நெட்டு இல்லாமல் அது எங்கே போயிட்டு நெட்டு கிடைக்கிறது இல்லை. இதை அப்லோட் பண்ணுறதுக்கு மணிக்கணக்காகுது. இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கே தவிர இது பண்ணுறது கூட எனக்கு பிரச்சனையாக இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரகிளெல்லாம் கடந்து போனால் தான் முள்ளு குத்துதேன்னு நம்ம மலை ஏறாமல் விட்டுட்டால் மலையை ஏறவே முடியாது இல்லை, அது அடிவாரத்துலேயே நின்றுவோம். அதுபோல் தான் இங்கே நெட்டு கிடைக்கலன்ட்டு ஒருவேளை நான் இதை விட்டுட்டேன்னா கண்டிப்பாக என்னுடைய இந்த தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக கட்டாயிருமோன்னு என் மனசுக்கு சொல்லுது. ஓகே, இன்றைக்கி உங்களோட ஒருவேளை உங்களோட லைஃப்பில் எப்படி இருக்குது? அப்புறம் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் இதை எனக்காண்டி தானே பண்ணிக்கிறேன், எனக்காக தான் என்னுடைய அந்த கன்சிஸ்டன்சி வளர்த்துக்கிறதுக்காக தானே இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்ல. இதை கூட யாரோ ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்களோ அப்படின்ட்டு அந்த வியூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பார்க்கும்போது காட்டுச்சு. ஆனால் அது யார் என்னன்னு தெரியல. ஆனால் அது அவங்க ஃபுல்லாலாம் பார்க்கல, ஏன்னா ஃபுல்லாக என்னாலே பார்க்க முடியாதுல்ல, திரும்ப வந்துட்டு போர் அடிக்கும்ல. அவங்க வந்துட்டு யாரோ எவரோ பார்த்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். தென் அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரியலையே. ஓகே, இன்னையோட நாள் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு மகான் சொன்னதாக வந்துட்டு ஒரு வாசகத்தை நான் வழக்கமாக போகிற வழியில் ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. அதை சொல்ல அது முழுசாக நான் படிக்கலை, ஒரு வரியை படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அது என்னென்னா, ஒரு மேலேருந்து ஒரு மலைத்துளி விழுதான், அந்த மலைத்துளி துளியாக இருந்து அழிஞ்சு போய் தான் ஒரு கடலில் போய் சங்கமம் ஆகுது. அதாவது தனியாக இருக்கும்போது வந்துட்டு அது துளியாக தான் இருக்கும், அது வந்துட்டு அது ஒரு சங்கமிக்கிற கடலில் போய் சேரும்போது தான் அந்த மலைத்துளிங்கிற அந்த நிலையை தாண்டி கடல் நீர் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போகுது அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒரு துளி போல் தான் இருக்கும். நம்ம ஒரு துளியாக இல்லாமல் இந்த துளியாக இருக்கிற இந்த நிலையிலேருந்து தாண்டி நம்ம வந்துட்டு ஒரு கடலில் போயிட்டு கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு கடலில் சங்கமிக்கிற அப்போ பிறகு நம்மளை மலைத்துளின்னு கூப்பிட மாட்டாங்கல்ல, நம்ம வந்துட்டு என்னவாயிடுறோம், கடலாக மாறிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு துளியாக இருக்கும்போது நம்மளை துளின்னு சொன்னவா எல்லாருமே நம்மளை கடலில் சேரும்போது நம்மளை என்ன சொல்லுவாங்க, கடல் நீர், அந்த சங்கமமாகதில் கடல் நீர்னு சொல்லுவாங்க. நம்ம தனியாக இருந்தோம்னா துளி, ஒன்றா இருந்தோம்னா தான் நம்ம தண்ணி. ஸோ நம்ம துளியாக இருக்கிறதும் தண்ணியாக இருக்கிறதும், துளியாக இருக்கிறதுல நம்ம தனியாக தெரிகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சிறு துளி தாகத்தை வந்து தணிக்காது. நமக்கு ஒரு தண்ணியாக இருந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியாக இருக்கும்போது தான் நம்ம தாகத்தை கூட தணிச்சிக்க முடியும். தண்ணியாக தான் தாகத்தை தணிக்கும், ஒரு துளி தண்ணி தாகத்தை தணிக்காது. அதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கும் எனக்கு புரிஞ்சது. ஸோ நம்ம ஒரு துளி தண்ணியாக இல்லாமல் ஒரு துளி தண்ணிங்கிறத நம்ம நிலையை கடந்து நம்ம ஒரு சங்கமிக்கிற ஒரு கடலில் கலந்தோம்னா
நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கடல் நீராக மாறலாம். இப்போ கிடைக்க தான் செய்யும். அந்த 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 நிலையை பாருங்களேன், நம்ம அழிவில்லாத ஒரு நிலைக்குள்ளே மாறி அந்த ஒரு துளி கடலில் கலந்ததுனால அது என்ன ஆகிடுச்சு, கடல் நீர் ஆகிடுச்சு. கடல் நீர் கழிவு இருக்கா என்ன? நம்ம அதே வருஷக்கணக்காக உப்பு எடுக்கிறதுக்காண்டி தண்ணி எடுத்து காய்ச்சிறோம், கரண்ட் எடுக்கிறோம், மாசை கலக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். ஆனால் இந்த கடல் நீர் வந்துட்டு வற்றி போகிறதே இல்லை. ஏன்னா ஒரு துளி நீர் கீழே விழுந்த உடனே காணாமல் போயிடுது. அதுபோல் தான் நம்ம ஒரு துளியாக இருந்தோம், நம்ம தனிச்சு தான் இருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம காணாமல் போயிடுவோம். நம்ம ஒரு கடலோடு கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன ஆயிடலாம், கடல் நீராக மாறிடலாம். நம்ம வந்துட்டு நமக்கு அழிவில்லாத ஒரு நிலையை வந்துட்டு அடைஞ்சது போல் ஆயிரும்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். அது கொஞ்சம் வளவலான்னு இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிற வாழ் எல்லாமே இது கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிறகு இன்றைக்கி என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி டே 5 இல்லை. இன்றைக்கி டே 5ல் 13 நிமிஷத்தை நம்ம வெற்றிகரமாக கடந்துட்டோம். இதை எடுத்துட்டோம்னா இதை அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு நெட் எங்கே கிடைக்குமோ அங்கே போயிட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஒரு நிமிஷம், ஒரு மெசேஜ் வந்துட்டு ஒரு கம்பெனி மெசேஜ் தான். ஒருவேளை இதெல்லாம் அந்த டவுன் வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தருது. இன்றைக்குமே நான் சில விஷயங்களில் சோர்வடைஞ்சு தான் இருந்தேன். சில விஷயங்களில் என்னால் எதிர்கொள்ள முடியல. ஆனாலும் இது ஒரு கான்ஃபிடென்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி செய்கிறது இன்றைக்கே பலனை எதிர்பார்க்க முடியாதுல்ல. நம்ம முதல்ல ஆரம்பித்தோம்ல அது போல தான். ஒரு விதையை விதைச்சிட்டோம்னா அன்றைக்கே பலனை எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆனால் ஒரு 3 மாதமோ 6 மாதத்துக்கு பிறகு அதோட பலனை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது போல் தான் இன்றைக்கி எனக்கு இதை செய்ய சிலது பிடிக்கல, இன்றைக்கி படிக்க பிடிக்கல, இன்றைக்கி படிக்கிற ஒரு மனநிலையே இல்லை. ஆனாலும் அதை நான் எனக்குள்ளே சில விஷயங்களை கட்டாயப்படுத்தி தான் செய்வேன். எனக்கு இன்றைக்கி படிக்கவே முடியல, ஆனால் வேறு வழியே இல்லை, என்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லைங்கிறதுனால இது ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி மனசு சொன்னதுனால நான் வந்து எனக்குள்ளே அதை கட்டாயப்படுத்தி தான் சில விஷயங்களை திணிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இது என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி நான் கட்டாயப்படுத்துறது ஒரு நாள் நம்ம இன்றைக்கி லேசாக பழகிக்கிறோம். சிலதெல்லாம் விருப்பமே இல்லாமல் தான் சிலதெல்லாம் செய்கிறோம். ஆனால் விருப்பம் இல்லாமல் செய்கிறது கூட ஒரு நேரம் நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு பிறகு அது நம்மளையே கண்டிப்பாக மேன்மைக்கு கொண்டு வரும். அதுபோல் தான் நம்ம படிக்கிறது. எனக்கு சில இதெல்லாம் படிக்க எனக்கு விருப்பம் இல்லை, காலம்பறை எழும்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, விருப்பம் இல்லை அப்படின்னாலும் என்னை நானே கட்டாயப்படுத்தி தான் சிலது நேரமாக எழுப்பிக்கவும் படிக்கவும் செய்கிறேன். வேறு வழி இல்லை. அது வந்துட்டு எனக்கு ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் வந்துட்டு முறையாக நான் என்ன எஃபோர்ட் போட்டேனோ அதுக்கான பலன் அடையும் போது தான் என்னை கட்டாயப்படுத்தி இதை செய்ய வச்சாலும் செஞ்சாலும் இதுக்கான பலன் எனக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி என்றைக்கோ வரப்போகிற அறுவடைக்கு வரப்போகிற இந்த நெல்மணிக்காக இன்றைக்கி ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக அதோடய பலன் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால தானே. அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா நானும் ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லை என்னுடைய நிலையிலேருந்து அதை இன்னொரு நிலைக்கு நான் போகிறதுக்கோ நான் கண்டிப்பாக எனக்குள்ளேயே நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கலை அப்படின்னா நான் ஆசைப்படுறது என்னோடய வெறும் ஆசையாகவே நின்றும். அதை நான் வந்துட்டு இதை ட்ரீமாக வச்சுக்காமல் அதை வந்துட்டு உண்மையாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். சில அதான் சொன்ன கிளம்புற அந்த படிக்கிறது பண்ணுறதுலாம் கட்டாயப்படுத்தியாவது சிலது செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரியான நிலையில் தான் நான் இருக்கேன். அதை கட்டாயப்படுத்தி தான் சிலது செய்கிறேன். வேறு வழியே இல்லை, என்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை, இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இது தான் ஆப்ஷனுங்கும் போது என்ன பண்ணுறது, விருப்பம் இல்லாத நேரத்தில் விருப்பம் இல்லாமல் கூட தான் செஞ்சாகணும். உடல்நிலை சரியில்லாத போது நம்ம பிடிக்காத சில நேரத்தில் சிலதெல்லாம் வந்துட்டு இப்போ மருந்து மாத்திரை எடுத்துக்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, உடல் சுகமாகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த மாத்திரை எடுத்துக்க தானே வேணுது, மருத்துவரை பார்க்க தானே வேண்டியிருக்கு. அதுபோல் தான் விருப்பம் இல்லாததையும் நாம் என்ன பண்ணுறது, அந்த நிலையை கடந்து போகணும், அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுனால அதை செய்கிறது போல தான் நானும் இன்றைக்கி சில விஷயங்களெல்லாம் விருப்பம் இருக்குது, ஆனால் விருப்பம் வரல. அந்த நிலைக்கு அந்த நேரத்தில் எனக்கு அந்த விருப்பம் வரல. ஆனாலும் இன்றைக்கி நான் வற்புறுத்தி தான் அதெல்லாம் செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக எனக்கு வரும் நாட்களில் பலன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் போயிட்டு நான் அதை தான் பண்ண போகிறேன். இப்போவும் எனக்கு உட்காந்தா படிக்கிறதுல கொஞ்சம் அப்படியே அசதியாக தான் இருக்குது. ஆனால் என்னை நானே வந்துட்டு கட்டாயப்படுத்தி இன்றைக்கி கொஞ்சம் படித்தா நாளைக்கு கொஞ்சம் சும குறையும். 100 கிலோ மூட்டையை நம்ம என்ன தினம் 100 கிலோ மூட்டையில் இருக்க 1 கிலோ குறையும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. 100 கிலோ மூட்டை மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ நமக்கு குறைஞ்சிட்டு வரும்போது கடைசியாக
நமக்கு வெயிட்டே தெரியாதுல்ல. அது போல தான் நான் வந்துட்டு இன்றைக்கி முயற்சி பண்ணுறது எப்படியாவது அந்த 1 கிலோவை லெஸ் பண்ண பார்க்குறேன். நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு இன்னொரு கிலோவை லெஸ் பண்ணிடுவேன், இன்னொரு கிலோ, அப்படி இப்படியே கிலோ கணக்கில் லெஸ் பண்ணிகிட்டே போகும்போது என்னோடய 100வது நாளில் எனக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் முடிக்க போகிற டைம் வந்துருச்சு. அதனால் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு சின்ன வயசில் கேள்விப்பட்ட ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதை நான் நாளைக்கு அசோக்கோட டைரியில் நான் வந்துட்டு அதை பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ஸோ இன்றைக்கி அசோக் இந்த 5வது நாள் நீ ரொம்ப பிரமாதமாக கம்ப்ளீட் பண்ணிட்ட. விருப்பம் இல்லைனாலும் இதை நீ உன்னோட ஒரு தொடர்ச்சியான பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணுங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ண இந்த உன்னோட முயற்சி வெற்றிடைய அசோக், உனக்கு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி 5 நாள் உன்னால் முடியுதுன்னா அடுத்த நாள் உன்னால் முடியும். வாழ்க்கை உன்னுடையது, உனக்கானதை நீ தான் செய்யணும். உன்னோட வெற்றியை கொண்டாட போகிறதும் நீ தான். உன்னுடைய உழைப்புக்கு பலன் உன்கிட்ட தான் இருக்குது. நீ உழைக்க தயாராகிரு. ஸோ இதை தொடர்ந்து செய்யும். நம்ம உன்னை நம்பு. ஓகே, பாய் அசோக்.